Taste the Daily. 43 மாத கால திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் கூட தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்காத நாளே இல்லை. குறிப்பாக சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டம் நீங்கள் 10 நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது. பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்ததற்கு பதிலாக இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுற அரசு இந்த அரசு. பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தால் எங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும்? தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதையும் இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படுவதையும் ஸ்டாலினே ஒப்புக்கொண்டு விட்டார். எதிர்க்கட்சி சொல்வதை கேட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் வீடியோ வெளியிட்டிருக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது. முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துட்டது. 2வது, இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் வைக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டாலின் அரசின் திறமையின்மையால் மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இன்றைக்கு வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்தா அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மக்கள் தங்குவதற்கு நிவாரண முகாம் அங்கே அமைக்கப்படணும். அது விழுப்புரத்தில் அமைக்கல, கடலூரில் அமைக்கல. அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும். மேடான பகுதியில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத காரணத்தினால தான் விழுப்புரம் மாவட்டத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைய நடந்தது. அமைச்சர்லாம் போய் பார்க்கின்ற பொழுது உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா ஊடகத்திலும் வந்தது. இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதங்கம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராடி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கப்படும். இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆக இன்றைக்கி அந்த போராட்டத்தில் இறங்கியவர்களாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சிருக்கிறாங்க. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றிய ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். தேர்தல் அறிக்கையை நம்பித்தான் மக்கள் வாக்களித்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. எந்த தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றலை. முக்கியமான தேர்தல் அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றலை. அத்தனையும் பொய். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. பகுதி ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. இன்னும் பல வாக்குறுதி கிட்டத்தட்ட 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே திராவிட முன்னேற்ற அரசு நிறைவேற்றப்படவில்லை. இதெல்லாம் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். இந்து சமய அறநிலையத்துறையில் நடத்தப்பட்ட தணிக்கைக்கு அந்த துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை.
சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு தமிழ்நாடு மாநில முதன்மை கணக்காயர்கள் குற்றச்சாட்டு. மருத்துவ பணியாளர்களை பணி அமர்த்துவதில் தமிழ்நாடு அரசு பின்தங்கி இருப்பதாக சிஏஜி அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். தமிழக போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 21,980 கோடியாக உயர்வு. 2017ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் கடன் 3 மடங்காக உயர்வு. 1,25,00,000க்கும் அதிகமான கடன்களை பதிவு செய்துள்ள டான்ஜெட்கோ அரசின் திறமையற்ற நிதி நிர்வாகத்தை எடுத்துக்காட்டுகிறது. நேற்று வெளியிடப்பட்ட சிஏஜி அறிக்கையில் ஸ்டாலின் அரசின் பல நிதி மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் அம்பலம். தமிழ்நாட்டின் கடலோர சூழல் அமைவுகளையும் மீனவர் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தவறியுள்ளது தமிழ்நாடு கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு அரசு சிஆர்ஜி விதிகளை அமல்படுத்துவதில் காட்டிய அலட்சியத்தை அம்பலப்படுத்தியது சிஏஜி அறிக்கை. தமிழ்நாடு அரசு 114 கட்டுமான திட்டங்களுக்கு தவறுதலாக அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில் குற்றச்சாட்டு. தமிழக கடலோர ஒழுங்குமுறை மண்டல குழுமம் உரிய ஆணைய பரிந்துரை பெறாமல் தடை செய்யப்பட்ட இடங்களில் 17 கட்டுமான திட்டங்களுக்கு தவறுதலாக ஒப்புதல் வழங்கியுள்ளது அம்பலம். கனமழை எச்சரிக்கை எதிரொலி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே இளைஞர் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் 7 பேர் சிக்கினர். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கணவன் சிக்கினார். என்ன தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற துணிச்சலிலேயே கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் புகார். தமிழக அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் விபத்து நிகழும் பகுதிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக உரிய நேரத்தில் செல்வதில்லை என இந்திய தணிக்கை ஆய்வில் அதிர்ச்சி தகவல். அழைப்பு வந்த 90 வினாடிகளில் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்கிற விதி உள்ள நிலையில் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை வாகனங்கள் ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கேணி கம்பிளியம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து. தேநீர் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற அண்ணன் தம்பி உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரையில் நாள் முழுவதும் மின்தடை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்தடை அறிவிப்பு நேரம் கடந்தும் இரவு முழுவதும் மின் விநியோகம் செய்யப்படாதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்பம்பட்டி கிராமத்தில் உள்ள விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அலுவலகத்தில் பூட்டு போட்டு போராட்டம். கிராம நிர்வாக அதிகாரி போலி ஆவணங்கள் மூலம் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஓய்வு பெற்ற பெல் நிறுவன பெண் அதிகாரியிடமிருந்து 1,61,00,000 ரூபாய் மோசடி. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாடு முழுவதும் தினந்தோறும் பல கோடி ரூபாய்களை இழக்கும் மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை கடைசி செவ்வாய்க்கிழமையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவம்.
வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமியை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டங்கள். பெண்கள் மட்டுமே வடம் பிடிக்கும் பராசக்தி அம்மன் தேரோட்டமும், சிறுவர்கள் மட்டுமே இழுக்கும் சண்டிகேஸ்வரர் திருத்தேர் பவனியும் கோலாகலம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இலவச ரேஷன் தருவதற்கு பதிலாக வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள். புலம்பெயர்ந்தோருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது தொடர்பான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. இஸ்ரோவின் ககன்யான் திட்டப் பணிகள் விறுவிறுப்பு. விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பும் க்ரூ மாடுலை மீட்கும் சோதனை வெற்றி. தெலுங்கு நடிகர் மோகன்பாபு வீட்டிற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல். மைக்கை தூக்கிக் கொண்டு செய்தியாளர்களை மோகன்பாபு தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. குஜராத் மாநிலம் சோட்டா உதய்பூர் மாவட்டத்தில் உள்ள புடேலி பகுதியில் உணவகத்திற்குள் புகுந்த கார் பதைபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின.